அப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த ஷோவுக்கு நான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நான் எனக்காக தானே விளையாடணும். புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன், அதுக்காக நான் வரல அப்படின்றாங்க. நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டணும்னு முதல்ல எப்போ வந்து ஜாக்லின் உங்ககிட்ட நிர்பந்தம் பண்ணாங்க? நீங்களாம் வந்து அன்றைக்கி தர்ஷிகா வந்துட்டு இது ஒன்றும் உங்கள் ஒப்பா வீடு இல்லைன்னு சொன்னதுக்கு சண்டை போட்டிங்க. நீங்களாம் வந்து அன்றைக்கி மஞ்சரி வந்துட்டு ஜாக்லின் கூட பேசுனதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இமிடியேட் பண்ணி ஒரு மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணி நாய் மாதிரி குலைச்சிங்க. நீங்களாம் நிறைய விஷயங்களை பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்களாம் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஜாக்லின் வந்து என்னை வந்து நிர்பந்தம் பண்ணுறாங்கன்ற மாதிரி பண்ணுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஜாக்லின் வந்துட்டு வெளியிலேருந்து பேசுவாங்க, ரயானுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பார்த்துருப்போம். சௌந்தர்யா மாதிரிலாம் வந்துட்டு இவங்க வந்து பண்ணது கிடையாது. ஆனால் சௌந்தர்யா தான் அநியாயத்துக்கு ஜாக்லினை தாங்கிட்டு இப்போ வந்து ஜாக்லின்லாம் அபாண்டமாக போயே போடுறாங்க. இவங்க வந்து என்னை வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்க, ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதான் அவங்களுக்கு. எம்மா, உங்களால் இந்த கேமை நிறைய அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஜாக்லின் இருந்தாலும் சரி, முத்துக்குமார் இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் பேசுகிறீங்களே விஷால், எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கேமை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் கேமே கொடுக்காம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு பெரிய பேக்ஃபயர். இதை தான் உங்கள் அம்மா வந்து அன்றைக்கி சொன்னாங்க. ஜாக்லினை பற்றி பின்னாடி தயவு செஞ்சு பேசாத. ஏதாவது உனக்கு தோணுச்சுன்னா இங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தானே, நேரடியாக போய் பேச வேண்டியதானே. ஏன் விஷ்ணு வந்தார், வந்து சௌந்தர்யா கிட்டும் ஜாக்லின் என்ன சொன்னார், உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையே கிடையாது, 2 பேரும் பேசி தீர்த்துக்குங்கன்னாரு. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் போரணி பேசுகிறாங்க. யாருக்கிட்ட? விஷால்கிட்ட. நல்லது, விஷால்கிட்ட தான் உங்களுக்கு கிடைக்குமா, அது எப்படின்னு தெரில. ஒரு அழகான பொண்ணுங்க எல்லாமே விஷால் பக்கமே போய் உள்ளது, ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்பவும் பிகாஸ் நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்து போயிட்டு திரும்ப விரும்பலை அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. அதேமாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டுக்காக நிற்கணும்னு எதிர்பார்க்குறா ஜாக்லின். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட போய் என்னோடய கேமை லூஸ் பண்ணிடுறவனோட எனக்கு பயமாக இருக்குது. நான் வந்து எனக்காக தான் இங்கே ஆட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் வருது. இதெல்லாம் இவங்க சொல்கிறதுலாம் வந்துட்டு சுத்தமான பச்சை பொய். இதை விஷால் மட்டும் தான் நம்புவோம்னு சொல்லிட்டு விஷால் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதே வேறு யாருக்குன்னா சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க, எம்மா அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நடந்ததில்லை, நீ தான் அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. ஏன்னா விஷால் எப்படியுமே பார்த்தீங்கன்னா அழகான பொண்ணுங்க பேசுனாங்கன்னா சைலண்ட்டாக காது கொடுத்து கேட்பார். ஏன்னா அவங்கள பேச விட்டு அதுக்கப்புறம் பேசுவார். ஃபஸ்ட்டு பேசுவார், அதுக்கப்புறம் பிட்டை போடுவார், அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு ஏதாவது ஒரு லவ் கண்டென்ட் ஆரம்பிச்சிடுவார். என்னத்த சொல்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே உங்களுக்கு என்ன தோணுது? சௌந்தர்யா இந்த மாதிரி அபாண்டமாக வந்து ஜாக்லின் மேலே ஒரு பழிய போகிறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.